வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடியில் கொத்தனார் வேலை செய்யும் ஒருவன் அந்த ஊரில் இருக்கும் இலசு பெருசுகளை எப்படி தூக்கி போட்டு வேலை பார்த்தான் என்பதை பற்றி சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னோட பெயர் மகாராஜா. எனக்கு தூத்துக்குடி பக்கம். எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. சின்ன வயசில் அப்பா அம்மா இல்லாமலே வளர்ந்தேன். யார் என்னன்னு தெரியாது. போகிற போக்கில் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வளர்ந்தேன். கட்டிட வேலைக்கு போனப்போ மேஸ்திரி ஒருத்தர் என் கதையை கேட்டுட்டு கொத்தனார் வேலையை சொல்லி கொடுத்தாரு. நானும் அவர் சொல்லும் இடத்துக்கெல்லாம் போய் அங்கங்கே தங்கி வேலைகளை முடித்து கொடுப்பேன். அப்படி ஒரு தடவை என்னை ஒரு சின்ன கிராமத்துக்கு வேலைக்கு அனுப்புனார். ஊர்லேயே சித்தாள் வேலைக்கு வர நான் மட்டும் அங்கே வெளியாள் என்பதால் கட்டும் கட்டிடத்திலேயே தங்க அனுமதி கொடுத்தாங்க. அந்த வீட்டு ஓனர் வீடு ஊரிலிருந்து கொஞ்சம் தள்ளி மெயின் ரோடு பக்கமாக கட்டினார். அதுவும் டெவலப் ஆகாத ஏரியா. வீட்டுக்கு இடதுபுறம் புதர்களும் வலதுபுறம் பெண்கள் காலையில் ஒதுங்க இடமும் இருந்தது. பின்புறம் மாடு மேய்க்கும் மானாவரி காடு. இதுக்கு நடுவில் நான் வேலை செய்யும் வீடு. வீட்டு வேலை மும்பரமாக நடந்தது. மேல்தளம் ஒட்டு போட்டாச்சு. சில நாட்கள் காயிட்டுமுன்னு விட்டுட்டாங்க. மறக்காமல் தினமும் தண்ணி விட சொன்னார் வீட்டு ஓனர். நானும் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்த நாள் மதியம் சரியான மழை. மழையில் நானும் வெளியில் ஜன்னல் வழியாக ரசித்து கொண்டிருந்தேன். அப்போது மாடு மேய்க்கும் பெண் நான் இருக்கும் வீட்டு பக்கம் ஒதுங்கினாள். அவளுக்கு வயசு 35 இருக்கும். இளம் கருப்பு நிறத்தில் இருந்தாள். மெல்லிய சேலை, அதுக்கு மேட்சிங்காக ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். வீட்டுக்கு ஒதுங்கும் முன்னாடியே மழை முழுவதும் அவளை நனைந்திருந்தது. நான் ஜன்னல் வழியே அவளை பார்த்து கொண்டு இருப்பதை அவள் பார்க்கவில்லை. ஜோராக மழை பெய்ய அவளுக்கு நடுக்கம் எடுத்து அவள் பேருக்கு தான் சேலை போட்டிருந்தா. மழை அவளின் அழகை எனக்கு பளிச்சுன்னு காமிச்சிது. இதுக்கு நடுவில் என் தம்பி முழிச்சுக்கிட்டான். என்னடா தம்பி, பசிக்குதா? இன்றைக்கி உனக்கு இறை கிடைக்குமான்னு பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அவனை சமாதானப்படுத்தினேன். மனசில் கொஞ்சம் தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு அவளிடம் பேச்சு கொடுத்தேன். ஏம்மா, உள்ளே வாங்க. எவ்வளோ நேரம் இந்த சாரல்லையே நிற்பீங்க? மழை இப்போ விடுற மாதிரி தெரியல, உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல மேஸ்திரி, நான் இங்கேயே நின்றுக்கிட்டு இப்படியே போயிடுறேன். யாராவது பார்த்தா வீட்டில் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் என் புருஷங்கிட்ட யார் அடி வாங்கிறது என்றாள். வெளியே பாரு எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. இந்த மழையில் இங்கே யாரும் வரமாட்டாங்க. கூச்சப்படாமல் உள்ளே வாங்க என்றதும் தயங்கியபடியே உள்ளே வந்தாள். துடைக்க துண்டு எடுத்து கொடுத்தேன். தலையை தோட்டிக்கிட்டு கை கால்களை துடைச்சிட்டு என்னிடம் கொடுத்தாள். என்னாச்சு? மேலோட்டமாக துடைச்சிக்கிட்டு கொடுத்துட்டீங்க, வீட்டுக்குள்ளே போங்க, போயிட்டு நல்லா துடைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கும் செங்கல் மேலே உக்காந்துக்கிட்டு இருந்தா. நான் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். உங்கள் வீட்டுக்காரரு உங்களை தேடி வருவாரா என்று கேட்டேன். இல்லைப்பா, அவர் எங்கே வரப்போகிறாரு, என்ன தான் அவருக்கு பிடிக்காதச்சு அப்படின்னு சொன்னான். அவள் தலைக்கு பின்னால் ஒளிவட்டம் தெரிந்தது. எனக்கோ ஆஹா, இன்றைக்கி ஒரு ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு அப்படியே அமுக்கிடணும் என்று மனசுக்குள்ளே குத்தாட்டம் போட்டேன். வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஏனக்கா உங்களை பிடிக்காது, இப்படி மப்பும் மந்தாரமும் கொத்தும் குலையுமா இருந்துமா உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்களை பிடிக்கலை என்று நோண்ட ஆரம்பித்தேன். எனக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்த பாக்கியம் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா நடத்திய என் மாமியாரும் மூத்த மருமகள். எனக்கு குழந்தை இல்லை. ஆனால் எனக்கு பின்னாடி வந்த இளைய மருமகளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் பெற்றுட்டான்னு அவளையே தூக்கி வச்சு கொண்டாடுறா. அதனால் என்னைய மாடி மேய்க்க விட்டுவிட்டா. என்ன பண்ணுறது, என் விதி. என் புருஷனுக்கு மட்டும் சுண்ணாம்பு சரியாக வந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொன்னான். சுண்ணாம்பா? அப்படின்னா என்னக்கா? எனக்கு தெரியாதே, கொஞ்சம் தெளிவாக சொல்லங்கா என்று கேட்டேன். டேய், என்னடா நீ வேற. சரி சொல்கிறேன் கேள்றா. புருஷனும் நானும் சேர்ந்து செய்யும்போது வரது தாண்டா சுண்ணாம்பு. அது கெட்டியாக இல்லைன்னா அதனால் மருந்து சாப்பிட்றான்னு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இன்னும் ஒன்றுத்துக்கும் ஆகலை. என்னத்தை சொல்கிறது? நான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலடா. இல்லைக்கா, அந்த சுண்ணாம்பு எப்படி வர வைக்கிறது சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன்னு கேட்டேன். என்னடா சொல்கிற? 7 கழுத வயசு ஆகியும் உனக்கு தெரியலையா? உன் தம்பியை குலுக்கி வேலை வாங்கினாதான் வரும். இதுவரை ஒரு நாளும் நீ ட்ரை பண்ணினதே இல்லையா என்று கேட்டாள் ஆர்வமாக. ஆமாங்க்கா,
இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு பொம்பளையும் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கூட கிடையாது. வீடு கட்டுறதே வேலையாக கிடக்கிறேன். என்னவெல்லாம் எவ சீண்ட போகிறா என்று சோகமாக சொன்னேன். ஆஹா, இவன் சொல்கிறத பார்த்தா இதுவரை வேஸ்ட்டு பண்ணாமல் பொக்கிஷமாக வச்சுருப்பான் போல. அதை மட்டும் வாங்கிட்டோம், அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம கொடி நட்டுடலாம் என்று மனசுக்குள் நினைத்தவள் என் அருகில் வந்து உட்கார்ந்தா. என்னடா இந்த மழையிலையும் இவ்வளோ சூடாக இருக்க? இல்லை, இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசினதில்லை, அதான் கொஞ்சம் சூடாயிட்டேன் என்று சொன்னான். அவள் வெளியே போய் பார்த்தாள். இடி மின்னலுடன் மழை பெய்ந்தது. யாரும் வர மாதிரி இல்லை. இன்னும் ரொம்ப நேரம் இங்கே தான் இருக்கணும் போல என்று என் பக்கத்தில் மறுபடியும் வந்து உக்காந்தாள். டே தம்பி, சுண்ணாம்பு எப்படி வரும்னு கேட்டியே, வா காமிக்கிறேன்னு சொன்னா. முதல்ல அவள் அடைச்சி வச்சிருந்த இளம் முயல் குட்டிகளை கூண்டிலிருந்து விடுவித்தாள். ஆச்சரியத்துடன் துள்ளி குதித்து விளையாட முயல் குட்டிகளை தடவி பார்த்தேன். அவ்வளவு மென்மையான குட்டிகளை நான் இதுவரை தொட்டதில்லை. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். டேய், நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் வேலையை ஆரம்பிடா என்று சொன்னாள். நானும் தெரியாத மாதிரி எந்த வேலைக்கா என்றேன். லூசு பயல, நிஜமாவே தெரியாதாடா உனக்கு? இருடா வரேன்னு சொல்லி மேலே போய் உக்காந்து அவளே வேலையை ஆரம்பித்தா. அவள் முகம் பிரகாசமானது. டேய், என் புருஷன் தம்பி போல இல்லாமல் உன் தம்பி சும்மா கும்முன்னு இருக்காண்டா என்றாள். 5 நிமிஷம் கழித்து களைப்பில் உட்கார்ந்தாள். டே, எனக்கு மூச்சு வாங்குது. இப்போ என்ன செஞ்சோனோ அதை நீ செய்டா என்றாள். உடனே நானும் எழுந்து உட்காந்து நிறுத்தி நிதானமாக வேலை செய்தேன். நீண்ட நேரம் வேலை செய்த பிறகு, அக்கா எனக்கு ஏதோ மாதிரி ஆகுது என்றேன். தெரியாதது போல தம்பி அவசரப்பட்டு, வேலையை நிறுத்தாத, நீ என்ன ஆனாலும் நான் சொல்கிற வரைக்கும் வேலை செய் என்றாள். நானும் தாறுமாறாக வேலை செய்தேன். அவள் நினைத்தது நடந்தது. வெளியில் மழை வெள்ளம் ஆறாக ஓடியது. வீட்டின் உள்ளேயும் என் வேலையால் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது. டேய், அப்படியே இருடா, என் வாழ்க்கையே உன் கையில் தாண்டா இருக்கு, கொஞ்சம் அப்படியே படுடா என்றாள். நானும் படுத்தேன். கொஞ்ச நேரம் இருவரும் அசந்து தூங்கிட்டோம். திடீரென்று முழிப்பு வந்து எழுந்தவள், டே தம்பி, தூங்குனது போதும், எழுந்திரிடா என்றாள். நானும் எழுந்து வாட்சை பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தூங்கியிருக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சுடா. மழை எப்போ விட்டதுன்னே தெரியல. வீட்டில் கேள்வி கேட்பா என் மாமியா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்று புலம்பினாள். ஏன் கவலைப்படுற? ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கோ. உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல்ல, என்னையே மறந்துடாத என்றேன். அட பாவி, உன்னை எப்படிடா மறப்பேன் என்று சொல்லிட்டு கிளம்பினாள். அடுத்த நாளிலிருந்து தினமும் மாடு ஓட்டிக்கிட்டு வந்து தவறாமல் என்னிடம் குத்து வாங்கினாள். 2 வாரம் கழித்து எனக்கு வடை பாயசம் கொண்டு வந்து கொடுத்தாள். எனக்கு புரிந்து போனது. நான் அம்மாவாகிட்டேன். அப்புறம் என்ன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே 20 பெண்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு வழி செஞ்சேன். ஊரில் இருக்கும் மலடிகள் எல்லாம் இப்போ அம்மாவாக்கிய பெருமை எனக்கே சேரும். அவளும் ஒவ்வொரு தடவையும் யாராச்சும் கூட்டிகிட்டு வரும்போது வெளியே காவலுக்கு நின்று உதவினாள். கட்டிடம் கட்டி முடிச்சுட்டு ஊரை காலி பண்ணி வேறு ஊருக்கு சென்றேன். அங்கே ஊருக்கு ஒதுக்குப்புறமா கழிப்பறை கட்டும் வேலை சொன்னார் மேஸ்திரி. நான் அங்கு சென்று சுற்றி பார்த்தேன். தூரத்தில் ஒரு பெண் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. தலை குனிந்து, என்னடா தம்பி, உன் ட்ரீட்மெண்ட் இங்கேயும் ஆரம்பிச்சிடலாமா என்றேன். அவனும் தலையாட்டி ஓகே சொன்னான். கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.